பொழைக்கிறதே தனி சுகந்தா. இந்தியாவில் இருக்கிற டாப் 5 ஆக்டரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1ல இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆக்டர் தான். அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா இப்போவே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு டாப் 5 மச்சி. 5வது இடத்துல இருக்கிறது த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியன் சினிமா, ரஜினிகாந்த் அவர்கள். இவர் பாத்தீங்கன்னா 12 டிசம்பர் 1950 தான் பிறந்திருக்காரு. இவர் பிறந்த இடம் பெங்களூர், கர்நாடகா. இவர் ஆக்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் கண்டக்டரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 1975 தான் முதல் படமே நடிச்சிருக்காரு. மொத்தம் 170 படம் நடிச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா எல்லா மொழியிலையும் நடிச்சிருக்காரு. ஆனா மோஸ்ட்லி தமிழ்ல தான் அதிக படம் நடிச்சிருக்காரு. இவரோட சேலரிய பார்த்தா 110 to 150 crores வரைக்கும் வாங்கிட்டு இருக்காரு. கரெக்டா இவருடைய நெட்வொர்த் 430 கோடி இருக்குது. மொத்த படத்துல 120 படம் ஹிட் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. ஆவரேஜ் ஃபிளாப்னு பார்க்கும்போது 40 to 45 படம் மொத்தம் இவருக்கு ஃபிளாப் ஆயிருக்கு. என்னென்ன அவார்ட்லாம் இவர் வாங்கியிருக்காருன்னு பார்த்தோம்னா, நேஷனல் பிலிம் அவார்ட்ல பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அப்படின்னு வாங்கியிருக்காரு. அது சிவாஜி படத்துக்காக கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டில் மல்டிபிள் வின்ஸ் பண்ணியிருக்காரு. மல்டிபிள் அவார்டு வாங்கியிருக்காரு. கவர்மெண்ட் சைட்லயும் இவர் அவார்டு வாங்கியிருக்காரு. பத்மபூஷன் 2000 வருஷத்துல வாங்கியிருக்காரு. பத்ம விபூஷன் 2016 இவர் வாங்கியிருக்காரு. 4வது யாரு இருக்கான்னு பார்த்தோம்னா அமீர் கான் தான். இவர் ஹிந்தி ஆக்டர். இவர் 14 மார்ச் 1965 பிறந்திருக்காரு. மும்பை, மகாராஷ்டிரால தான் இவர் பிறந்திருக்காரு. இவர் ஆக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர் அப்படின்னு மல்டிபிள் டேலண்ட் வச்சிருக்காரு. இவர் நடிக்க வந்தது 1988 தான் ஃபர்ஸ்ட் மூவி நடிச்சிருக்காரு. மொத்த படம் 35 படம் தான் நடிச்சிருக்காரு. இதுல 25 படம் பிளாக் பஸ்டர் கிட்ட இருக்கு. 10 படம் ஆவரேஜ் ஃபிளாப்னு சொல்லலாம். இதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா 3 Idiots, PK, தங்கல், கஜினி அப்படின்னு பல படங்கள் இவருடைய சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் இருக்கு. இவர் தான் வசூல் வேட்டையிலையும் நம்பர் 1 இடத்துல இருக்கிறாரு. இவருடைய அவார்டை பாத்தீங்கன்னா நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. பிலிம்ஃபேர் அவார்டுல 9 அவார்டு வாங்கியிருக்காரு. 9 அவார்டுகள் வாங்கியிருக்காரு. நேஷனல் பிலிம் அவார்டுல 4 அவார்டு வின் பண்ணியிருக்காரு. ஆஸ் ஆக்டர், ப்ரொடியூசர் அப்படின்னு வின் பண்ணியிருக்காரு. இந்த கவர்மெண்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ 2003 கொடுத்திருக்காங்க. பத்மபூஷன் 2010 இவருக்கு கொடுத்திருக்காங்க. இவர் ஒரு படம் நடிச்சுட்டு அடுத்த 2 அல்லது 3 வருஷம் கழிச்சு தான் அடுத்த படமே நடிப்பாரு. ஏன்னா இவர் ஸ்கிரிப்டை ரொம்ப அனலைஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருந்த மட்டும்தான் நடிப்பாரு. இல்லை அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு மறுத்துருவாரு. அதுவும் மெயினா அந்த ஸ்கிரிப்ட்ல சோசியல் மெசேஜ் இருக்குதா அப்படின்னு ரொம்ப பார்ப்பாரு. அப்படி இருந்தா கண்டிப்பா அந்த படத்துல நடிக்கவும் செய்வாரு. இவர் லாஸ்டா 2022 லான்ச்சிங் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சாரு. அதுல அவருக்கு சரியான வரவேற்பு கிடைக்கல. ஸோ ரொம்ப நாள் கேப் விட்டுருக்காரு. இனிமே அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டும் இருக்காரு, நடிக்கவும் செய்யறாரு. பட் என்ன அப்படின்னா அஃபிஷியலா இன்னும் வெளியே வரல. இவர் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 3வதா யார் இருக்கான்னா பிரபாஸ் தான். இந்தியன் ஃபர்ஸ்ட் பேன் இந்தியா ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. இவர் பிறந்தது 23 அக்டோபர் 1979 சென்னை, தமிழ்நாட்டில் தான் இவர் பிறந்திருக்காரு. 2002 தான் இவர் ஆக்டிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் அப்பதான் நடிச்சிருக்காரு. மொத்தம் 24 மூவி தான் நடிச்சிருக்காரு. இதுல தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், கன்னடா நடிச்சிருக்காரு. இதுல தெலுங்கு தான் மெஜாரிட்டியா நடிச்சிருக்காரு. ஏன்னா இவர் தெலுங்கு ஆக்டர் தான். நடிச்ச படத்துல 12 படம் இவருக்கு சூப்பர் ஹிட் ஆயிருக்கு, பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. 10 படம் ஆவரேஜ் ஃபிளாப் ஆயிருக்கு. இந்தியாவில் உள்ள நிறைய மக்களுக்கு இவரை தெரியறதுக்கு காரணம் அப்படிங்கிறது பாகுபலி த பிகினிங் ஃபர்ஸ்ட் படம் தான். அடுத்தது பாகுபலி 2 அப்படிங்கிறது ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கு. ஸோ இந்த 2 படங்கள் தான் இவரை ரொம்ப பெருசா எடுத்து காட்டுச்சு. அடுத்த படங்கள் இன்னும் சரியா அவருக்கு அமையல. பட் இனிமே அவர் கம்பேக் எப்போ கொடுப்பாரு அப்படின்னு அவளோட எதிர்பார்க்காங்க. இப்போ ஒரு படம் வரப்போகுது. கண்டிப்பா அதுக்காக அவருடைய ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிலிம்ஃபேர் அவார்ட் சவுத்துல ஒரு அவார்டு வின் பண்ணியிருக்காரு. சிம்மா அவார்டுல மல்டிபிள் அவார்டு வின் பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட் சைடுல எந்த ஒரு அவார்டும் இவருக்கு கொடுக்கப்படல. இவர் தனிமையை விரும்பக்கூடியவர். எப்போதும் தனியா தான் இருப்பாராம். மீடியாவை எப்போதுமே அவாய்ட் பண்ணுவாரு. இவரை எல்லாருமே டார்லிங் அப்படின்னு செல்லமா கூடுறாங்க அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே. லிஸ்ட்ல 2வது யார் இருக்கான்னு பார்த்தோம்னா த கிங் ஆஃப் பாலிவுட் நம்ம ஷாருக்கான் அவர்கள் தான். 2 நவம்பர் 1965 நியூ டெல்லியில இந்தியால பிறந்திருக்காரு.
இவர் வந்து ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசராகவும் செயல்படுறாரு. 1992 தான் ஃபர்ஸ்ட் மூவி நடிச்சிருக்காரு. இவருடைய டோட்டல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 58 படம் மொத்தமா நடிச்சிருக்காரு. இதுல 30+ படங்கள் பிளாக் பஸ்டர் அண்ட் ஹிட் ஆயிருக்கு, 20+ படங்கள் ஃபிளாப் ஆயிருக்கு. இவருடைய சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 கோடியில இருந்து 150 கோடி வரைக்கும் வாங்கிட்டு இருக்காரு. இவருடைய சொத்து மதிப்பை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. 6300 கோடி வச்சிருக்காரு. ஏன்னா இவர் நிறைய மல்டிபிள் பிசினஸ் பண்றாரு, அது மூலமா நிறைய வருமானம் ஈட்டுறாரு. அது மட்டும் இல்லாம விளம்பரங்கள் அதிகமா பண்ணுவாரு. பிலிம்ஃபேர் அவார்ட்ல 14 அவார்டு வின் பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட் சைட்ல கொடுத்த அவார்டுல பத்மஸ்ரீ 2005 கொடுத்திருக்காங்க. இது இந்தியால கொடுத்த அவார்டு. பிரான்ஸ்லயும் இவருக்கு 2 அவார்டு கொடுத்திருக்காங்க. இப்படி உலகத்துல நிறைய இடத்துல இவர் அவார்டு வாங்கியிருக்காரு. இவரை நிறைய கண்ட்ரில நிறைய பேருக்கு தெரியும். இவருடைய நடிப்பு எல்லாத்துக்குமே பிடிக்கும். மோஸ்ட்லி அரபு கண்ட்ரில இவரை நிறைய பேர் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம ஹிந்திலையும் அதிக ஃபேன்ஸ் கொண்ட நபர்னு இவரை சொல்லலாம். யூரோப், மிடில் ஈஸ்ட், USA அப்படிப்பட்ட கண்ட்ரில கூட இவருக்கு அதிக அளவுல ஃபேன்ஸ் இருக்காங்க. மெயினான இவருடைய பிசினஸ்னு பார்க்கும்போது கொல்கத்தா நைட் ரைடர் IPL டீமே இவர் தான் ஓன் பண்றாரு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்காரு. VFX ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒன் ஆஃப் த இந்தியன் பெஸ்ட் இதை இவர் வச்சிருக்காரு. 2018 இருந்து 2022 வரைக்கும் இவர் வந்து கரியர் ரொம்ப டவுனா தான் இருந்து நோ ஃபிலிம், நோ அவார்ட்ஸ், நத்திங். இவருடைய லைஃப்ல ஒண்ணுமே இல்லை. அந்த டைம்ல ரொம்ப உடைஞ்சு போய் இருந்தாரு. ஒரு சம் இஷ்யூ காரணமாக, பர்சனல் இஷ்யூ காரணமாக. அடுத்ததா 2023 தான் இவர் கம்பேக் கொடுக்காரு. பத்தான், ஜவான் அப்படின்னு ஒரு பிளாக் பஸ்டர் கிட்ட இவர் கொடுத்து திரும்பவும் அவருடைய இடத்தை இவர் தக்க வச்சிட்டு இருக்காரு. நம்பர் 1ல யார் இருப்பாருன்னு நீங்க அப்பவே கெஸ் பண்ணிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் இருக்காரு. த பீப்புள் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் இவரை. 22 ஜூன் 1974 சென்னையில தமிழ்நாட்டில் தான் இவர் பிறந்திருக்காரு. ஆக்டர், சிங்கர் அப்படின்னு பல டேலண்ட் இவர் கொண்டவர். இப்போ பொலிட்டிஷியனாகவும் வந்திருக்காரு சர்வீஸ் பண்றதுக்காக. 1992 தான் இவர் ஃபர்ஸ்ட் படம் நடிச்சிருக்காரு. மொத்தம் 68 படம் நடிச்சிருக்காரு. இதுல 45 படங்கள் பிளாக் பஸ்டர் கிட்ட இருக்கு. 20 படங்கள் ஆவரேஜ் ஃபிளாப் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 130 இருந்து 200 கோடி வரைக்கும் வாங்கினாரு. ஆனா லாஸ்ட் படத்துக்கு இவர் 250க்கு மேல வாங்கினதா சொல்லப்படுது. இவருடைய நெட்வொர்த் அப்படின்னு பார்க்கும்போது 500 crores மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ல மல்டிபிள் வின்ஸ் இவர் பண்ணியிருக்காரு. விஜய் டிவி அவார்ட்ல என்டர்டைன்மெண்ட் ஆஃப் இயர் அப்படின்னு அதுலயும் மல்டிபிள் அவார்டு இவர் வாங்கியிருக்காரு. ஜிங்மாலையும் இவர் வந்து அவார்டு வாங்கியிருக்காரு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து இவருக்கு இப்போ வரைக்கும் எந்த அவார்டும் கொடுக்கப்படல. இவருடைய ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா யூத் ஃபாலோவிங் வந்து அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களும் இவர் படத்தை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. இவரை ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டிவிகே அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 2024 தான் இவர் அரசியலுக்குள்ளேயே அஃபிஷியலாக என்ட்ரு ஆகுறாரு. லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. இதுக்கு மேல படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இது பெரிய அளவுல எல்லாத்துக்குமே வருத்தம் தான். முக்கியமா அவருடைய ரசிகர்களுக்கு வருத்தம். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா எல்லா தியேட்டர் ஓனர்ஸும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இவருடைய படத்துல அதிக அளவுல லாபம் பார்ப்பாங்க. எல்லா தியேட்டர்காரங்களுக்கும் இது வந்து தெரிஞ்ச உண்மைதான். பட் இவர் நடிக்கல அப்படின்னா அவங்களுக்கும் இழப்பு தான், ப்ரொடியூசருக்கு இழப்பு தான். எல்லா சைட்ல இருந்தும் நிறைய இழப்புகள் இருக்கு. பட் இவர் இப்போ சிறப்பா நான் வந்து சர்வீஸ் தான் பண்ண போறேன், மக்களுக்கு பண்ண போறேன், மக்கள் எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க, நான் அவங்களுக்காக பண்ண போறேன் அப்படின்னு வந்திருக்காரு. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா இந்த வீடியோல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க முதல்லயே விஜய் தான் நம்பர் 1 இருப்பாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹார்ட் பட்டனா போட்டுட்டு போங்க. நம்ம வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம டாப் 5 மச்சி சேனலை ஃபாலோ பண்ணிருங்க.